ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் க்ரோத் 360. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் புதுசாக ஜாப் சர்ச் பண்ண போகிறவங்களுக்காகவும் ஆல்ரெடி ஜாப் சர்ச் பண்ணி எனக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்காகவும் சூப்பரான அமேசிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜாப் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணணும், கரெக்டாக? ஸோ அப்படி வந்து நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணுறப்ப நார்மலாக வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கேன்வாவில் வந்து பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பெய்டு தான். பட் ஒரு சில ஃப்ரீ ரெஸ்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து அவங்களே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கண்டென்ட் மட்டும் எடிட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அதில் என்ன கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நேம், உங்களோட டைட்டில், டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரில் போயிட்டு கீழே டவுன்லோட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஎன்ஜியாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மணியும் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ரீ ரெஸ்யூம்ஸ்க்கு மட்டும்தான். இதே நீங்கள் வந்து பெய்டு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை சூப்பராக ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு சுச்சுவேஷன் வருது. இல்லை வந்து நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு மேனேஜருக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து உங்களுக்கு மெயில் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி. ஸோ ஃபார் சாம்பிளுக்கு இங்கே வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கவர் லெட்டர் வந்து என்னுடைய ஜாப்க்கு வந்து தேவை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கவர் லெட்டர் ஃபார் ஜாப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆப்ஜெக்டிவ் எழுதுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பெர்மிஷன் கேட்கணும், இல்லை லீவ் எடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் வேர்டட் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அண்ட் டிப் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமை ரெடி பண்ணிவிட்டு இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமுக்கு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த அளவு நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல வந்து நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இவங்க ஒரு 5 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 தான் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இம்பேக்ட் அப்படிங்கிறது கீழே போனீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், ப்ராப்பராக வந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணி எப்படி நல்லா நீட்டாக வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எத்தனை செக்ஷன்ஸ் வைக்கணும், ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், எதை ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெய்டு பிளாட்ஃபார்ம் தான், பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கெட் ப்ரோ அப்படின்னு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் ஃப்ரீயாகவே வந்து உங்களால் ஒரு சில ஓவர்வியூ வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே. இப்ப நம்ம 4தா பார்த்துட்டு இருக்க டிப் வந்துட்டு, நீங்க ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்டின்னா, ஸோ அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து எந்த அளவு மேட்ச் ஆகுது அப்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜாபல்டிக்ஸ் அப்டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் கீவேர்ட் அனலைசர்ன்னு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து குரோம் வெப் ஸ்டோர்ல போயிட்டு இத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு லிங்க்டின்ல வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். இப்ப நான் வந்து இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, அந்த ஜாபை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து அவங்க காமிப்பாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூமோட 20% தான் வந்து இந்த வேலைக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்டு வந்து எதெல்லாம் மேட்ச் ஆகிடுக்கும் உங்கள் ரெஸ்யூமோட, நீங்கள் என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுல இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5th டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் காலம்க்கு போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியா அப்படிங்கிற இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காலம் கீழே ஆட் மீடியா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி, அப்லோட் மீடியா அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி, உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இமேஜஸாக நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே வந்து வியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான ட்ராக்கர் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஹண்டர் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கர் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இங்கே போர்டு அப்படிங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த ஜாப்லாம் நீங்கள் இப்போ விஷ்லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க, எத்தனை ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எத்தனை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, கடைசியாக எத்தனை ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக பாத் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, இத்தனை ஜாபுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் என்னன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் ரெக்ரூட்டர்ஸோட கான்டாக்ட்ஸ்லாம் சேவ் பண்ணணும்னா அதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூம் உங்களுக்கு வந்து இப்போ ஜாப்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணணும்னா இங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இப்போ வந்து ஷெட்யூல் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன சேலரி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், லொக்கேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டாக என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட கடைசி போனஸ் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கல் ஜாப்ஸ் அப்படின்னா நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெக் ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் போர்ட்டல் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து டெய்லியுமே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நோக்கரி இல்லை வந்து இண்டீட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாகவே வந்து உங்களோட சிவிங்க வந்து சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஜாப் வந்து நீங்கள் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த மணி வந்து பே பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு அலர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவை கிடையாது. ஓகே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.